يا رحمة للعالمين يا دستكير يا خير خلق الله صلى الله عليه وسلم إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وكان الله على كل شيء مقيتا قال نبينا حبيبنا ومرشدنا محمد رسول الله صلى الله عليه وسلم من فارق الجماعة شبرا فمات فميتة الجاهلية وقال أيضا من فارق الجماعة قيد شبر فقد خلع ربقة الإسلام من عنقه أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கும் உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிடங்கள் கியாமத்து நாள் வரை வரைக்கூடிய அனைவரின் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய பாக்கியம் நம்முடைய எல்லா சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இம்மேலும் வறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்து அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெருபாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானான். உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான செழிப்பான கண்ணியமான உயர்வான அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. நம்முடைய திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும் சிறு வயதிலே மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பது கடன் வாங்கும் அந்த நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள் செலவீனங்கள் அதனுடைய துன்பங்கள் முசீபத்தில் இருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய அந்த
ஆட்சி அதிகாரத்தை வல்ல ரஹ்மான் இந்த தமிழ்நாட்டிலேயும் மற்ற எல்லா ஸ்டேட்டிலேயும் உருவாகுவதற்கு அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. அதற்கு எதிராக பசுத்தோல் போத்திய புலியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சிகளை எல்லாம் அல்லாஹு தஆலா ஒன்றுமில்லாமல் ஆக்குவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, தமிழ்நாட்டில் எதிர்வரக்கூடிய 23ஆம் தேதி தேர்தலுடைய நாள். என்ன இதனுடைய வீரியத்தை இன்னும் இஸ்லாமியர்கள் விளங்காமல் இருக்கின்றார்கள் என்பதை நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இந்த தேர்தல் களம் என்பது ஏதோ இதற்கு முன்னால் வந்ததை போன்ற ஒரு தேர்தல் களம் மாதிரி நிறைய பேர்களுடைய உள்ளங்களில் அது இருந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ வருது போகுது, வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. ஆனால் இந்த நாட்டை பாசிசம் முழுமையாக ஆளுவதற்கு, முழுமையாக இது இந்து நாடாக மாற்றுவதற்கு என்னென்ன சூழ்ச்சிகளை எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனுடைய முயற்சிகள் என்னென்ன என்பதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு இடத்தில், ஒரு ஸ்டேட்டில் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பதிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படியெல்லாம் அவர்கள் தில்லுமுள்ளு செய்வார்கள். அமைச்சர்களை விலைக்கு வாங்குவாங்க, முதலமைச்சருக்கு எப்படி விலைக்கு வாங்குவாங்க என்பது போன்ற எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரியும். அற்புதமாக ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியை கலைத்து மிக மோசமாக ஆட்சி செய்யக்கூடிய சூழலை எல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதே போன்று உண்டான ஒரு கால் பதிப்பதற்கு எவ்வளவு தூரம் துடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதும் எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் தெரிந்த விஷயம். ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அந்த முழுமையான விழிப்புணர்வு வரவில்லை என்று எண்ணும் போதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. என்ன செய்து விட்டார் ஆளுங்கட்சி? என்னத்தை செய்து விட்டார்? நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் ஒவ்வொருத்தங்களும் சொல்லக்கூடிய ஒரு சூழல். நம்ம அதற்கு பின்புலம் என்ன இருக்கிறது என்று யாரும் யோசிக்கிறது இல்லை. சில பேர்களுடைய வாயில் வந்துதான் பார்க்கட்டுமே, என்னதான் நடக்கும், என்ன செய்து விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழல். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். 2012 இந்த நாடு சிக்கி எவ்வளவு தூரம் தவித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு வீழ்ச்சியை பெற முடியுதா? ஒரு சுபிட்சத்தை பெற முடிகிறதா? அவர்கள் கால் பதித்த இடத்தை மீட்டி கொண்டுவதற்கு ஊப்பி எவ்வளவு பெரிய ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கொண்டிருந்த ஒரு மாநிலம் இன்னைக்கு எப்படி துண்டாடப்படுகிறது? இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அதிகமான எம்பி சீட்டுகளை உருவாக்கி தமிழ்நாட்டை, அதாவது தென் மாநிலங்களை அது எந்த செல்லா காசுகளா ஆகுவதற்கு உண்டான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய சீட்டுகள் ஒன்றும் செய்ய போறதில்லை அப்படின்ற என்னும் அளவிற்கு இன்னைக்கு முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இஸ்லாமியர்கள் சரியான ஒரு கோப்போடு இருக்கிறார்களா என்று பார்க்கும் போது இன்னும் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்களே. எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாம் இருக்க வேண்டும், எப்படி அமைக்க வேண்டும் என்ற ஒரு எந்த விதமான ஒரு முன் யோசனைகளும் ஒரு தூரமான சிந்தனைகளும் எதுவுமே இல்லாமல் கண்மூடித்தனமாக போகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இஸ்லாமியர்களை பார்த்து கொண்டுதானே நம்ம இருக்கிறோம். இதனுடைய விளைவுகள் என்ன நடக்கும் என்பதை
வேற வேற ஸ்டேட்டுகள் மூலமாக நாம் பார்த்து கொண்டு இருந்தும் கூட நம்முடைய இஸ்லாமியர்கள் இன்னும் சரியான ஒரு படிப்பினை பெறவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வருத்தம் அது. புதிதாக ஒரு கட்சியை திறந்து அதில் நான் உனக்கு ஒரு பதவியை தருகிறேன் என்று சொன்னால் ஓடி போகிறானே இஸ்லாமியன், ஓடி போய் அங்க போய் உட்கார்ந்துக்கிறானே, எதை பற்றியும் யோசிப்பதில்லை, எதை பற்றியும் சிந்தனை இல்லை. அவனுடைய பதவி மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறது. அடையனுடைய சமூகத்தை எப்படி கொண்டு செலுத்த வேண்டும், சமூகத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பன போன்ற எந்த விஷயங்களையும் யோசிப்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமான சமூகத்துடைய ஒற்றுமைகளை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமான அந்த வார்த்தைகளை சொல்லி காட்டுகிறான். நீங்கள் ஒற்றுமையாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை ஜெயிப்பதற்கு உலகத்தில் எவனும் இருக்க முடியாது, யாரும் ஆள முடியாது. உலகத்தை நாம் தான் ஆள முடியும். நம்மகிட்ட என்ன பலம் இல்லை, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது, அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். இன்னும் நம்மளை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. உஸ்வத்துன் ஹஸனா என்று அல்லாஹ் தஆலா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறானே, சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தையாது உஸ்வத்துன் ஹஸனா என்று சொல்வது சாதாரணமான வார்த்தையாது. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைக்கும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. இந்த முன்மாதிரி என்பது ஏதோ ஒரு காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த காலத்திற்கு அது ஒத்து போனது. 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த நவீன காலத்திற்கு ஒத்து போகாது என்பது அல்ல. எந்த காலத்திலும் அரசியல் முன்மாதிரியா, குடும்பம் முன்மாதிரியா, தொழில் சம்பந்தமான முன்மாதிரியா, சமூகத்துடைய கட்டமைப்பு முன்மாதிரியா, அல்லது ஒரு கூட்டமைப்புடைய முன்மாதிரியா, எதிலே உனக்கு முன்மாதிரி வேண்டும்? அனைத்திலையும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வாழ்ந்து காட்டிவிட்டு போய்விட்டார்கள். அனைத்தும் பாட புத்தகமாக, அதாவது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. எங்கேயும் மூடி மறைச்சல்ல, பப்ளிக்காகவே இருக்கிறது. அதை திறந்து பார்த்து படித்து தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து ஒன்றுபட்டு அதை செயல்படுத்தி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக வாழ்வதற்கு உண்டான ஒரு சமூகம் இன்னைக்கு துண்டாடப்பட்டு, பல கோணங்களில் அது துண்டாடப்பட்டு இஷ்டத்திற்கு அது இழுத்து செல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வருத்தம் தெரியுமா? ஆண்கள் ஒரு காலத்தில் பின்னால கொடிபிடித்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு பெண்களும் இஸ்லாமிய புர்காக்களும் இன்னைக்கு கொடிபிடித்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல். ஏதோ ஒரு கூத்தாடிகளை பார்த்து இவன் என்ன செய்துவிட போகிறான்? என்னைக்காவது சினிமாக்காரர்களை வைத்து ஒரு சமூகத்துடைய ஒரு நலனை என்றைக்காவது பார்த்து விட முடியுமா? அவன் என்ன செய்து விட்டான்? உனக்கு இந்த சமூகத்திற்கு என்ன செய்து விட்டான்? இஸ்லாமிய சமூகம் வெறும் குல்லா போட்டு விட்டு நான் 12 சீட்டு கொடுத்து விட்டால் அவன் சிறந்தவனா? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலங்கள் என்ன? யோசிக்கிறது இல்லையே இன்னைக்கு இஸ்லாமியன், யோசிக்க மாட்டேங்கிறானே. நேற்று காலையில ஒரு வீடியோ ஒண்ணு வந்துச்சுங்க. ஏதோ ஒரு ஊர்ல ஓட்டு கேட்டு போறாங்க. இஸ்லாமிய பெண்கள் அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறாங்கல்ல, இதற்கு ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஓட்டு கேட்டு போறாங்களாம். இஸ்லாமிய பெண்கள் அந்த கட்சியுடைய குண்டையை தோல்ல போட்டுக்கிட்டு இஸ்லாமிய பெண்கள் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். கண்மூடித்தனமாக பேசக்கூடிய ஒரு சூழல். நாங்கள் அவரை பார்த்து விட்டால் போதும், எங்களுக்கு அது பெரிய சொர்க்கம் கிடைச்சிடுற மாதிரி. எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயத்தில், ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் சிக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இன்னும் படிப்பினை பெறவில்லையே? அதை பற்றி உண்டான தூரநோக்கு சிந்தனை இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறார்களே. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்துடைய கட்டமைப்பு என்பது
சகோதரத்தன்மையில் தான் இருக்கிறது, ஒற்றுமையில் தான் இருக்கிறது என்பதை மிகப்பெரிய ஒரு பாடமாக நமக்கெல்லாம் கற்றுத் தந்தார்களே. அந்த ஒற்றுமை என்ற அந்த பாடம் இன்னைக்கு இந்த சமூகத்தில் அது இருக்கிறதா? என்ன நம்ம அவன் சிறந்தவன், இவன் சிறந்தவன், அவன் அப்படி செய்வான், இவன் இப்படி செய்வான் என்று சொல்வதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது சகோதரர்கள்? என்ன பிரயோஜனம் இருக்கிறது? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாம்ராஜ்யத்தை இந்த உலக அரங்கில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், உலகத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால் நாயகத்திற்கு தெரிந்தது சமூகத்துடைய ஒற்றுமை வேண்டும் என்பதை. அதனால தான் முஹாஜிர்கள் அன்சாரிகளையும் ஏதோ திருமணம் முடித்த ஒரு ஆண் பெண்ணை ஒன்று சேர்த்து வைப்பதை போன்று சகோதரத்துவமை ஏற்படுத்தி வைத்தார்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் மூமின்கள் அத்தனை பேர்களும் சகோதரர்கள், உங்களுக்கு மத்தியில் நல்ல இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக வாழ முடியும், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா ஆணித்தரமாக குர்ஆனிலே சொல்லித் தருகிறானே, ஆணித்தரமாக சொல்லித் தருகிறானே. நம்முடைய சமூகத்திற்கு உண்டான பாதுகாப்பு எங்கே இருக்கிறது? இங்கே நோக்கம் அவன் அப்படி செய்வான், இவன் இப்படி செய்வான் என்று வார்த்தைகளை பார்க்க கூடாது. நம்முடைய இஸ்லாத்திற்கு எதிராக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் யோசித்து பார்க்க வேண்டும். இதை யாரும் யோசிக்கிறது இல்லையே. வெறும் 27 சீட்டு தமிழ்நாட்டில் வாங்கி கொண்டு கிட்டத்தட்ட 12 ஸ்டேட்டுடைய முதலமைச்சர்கள் இங்கே பிரச்சாரம் செய்து இந்த ஸ்டேட்டுடைய ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய வீரியம் எவ்வளவு தூரம் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை ஏன் இஸ்லாமியர்கள் இன்னும் யோசிக்கவில்லை? உனக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்குதா? இங்க தமிழ்நாட்டில் உனக்குன்னு ஏதாவது ஒரு கட்டமைப்பு இருக்குதா? ஒரு சரியான தலைமை இருக்குதா? ஒரு சரியான ஒரு நேர்த்தி இருக்குதா? ஒரு முன்னெடுப்பு இருக்கிறதா? நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஆனால் நாம் தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், பெரிய பெரிய சமூகமாக நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது முன் யோசனை, முன் தயாரிப்புகள் ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த சமூகம் இது, கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகம், எல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் இது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் ஃபாரகல் ஜமாஅத்தி கைது ஷிப்ரின், எவன் ஒருவன் ஒரு ஜான் அளவு ஒரு ஜமாத்தை, அதாவது ஒரு கட்டமைப்பை, ஒரு கூட்டமைப்பை பிரிந்து வாழுவானோ, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து வாழுவானோ, ஃபகத் ஹலஅ ரிபகத்தல் இஸ்லாமி மின் உனுகிஹி, அவன் தன்னுடைய கழுத்திலிருந்து இஸ்லாத்தினுடைய அந்த கோட்பாட்டை கிளட்டி விட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவன் இஸ்லாத்தை விட்டு தூரமாக கொண்டு போய்கொண்டு இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உன்னத கட்டத்தில் இப்படியே சொன்னார்கள், மன் ஃபாரகல் ஜமாஅத கைது, மன் ஃபாரகல் ஜமாஅத ஷிப்ரன் ஃபமாத ஃபமீதத்துல் ஜாஹிலிய்யா. இந்த கட்டமைப்பை, இஸ்லாமிய கட்டமைப்பை விட்டும் எவன் ஒருவன், ஒரு அழகான கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பை விட்டும் எவன் ஒருவன் ஒரு ஜான் அளவுக்கு பிரிந்து வாழுவானோ, ரொம்ப தூரம்னா இல்லை, ஒரு ஜான் அளவிற்கு கருத்து வேறுபாடோடு அவன் வாழ்வான், பிரிந்து வாழ்வானோ, அதே நிலையை அவன் மௌத்தாகி போனால் அவன் ஐயாமுல் ஜாஹிலிய்யா, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய காலத்தில் மௌத்தா போனவனை போன்று அவன் மௌத்தா போகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்களே. இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை யாரு காதுல வாங்குறதே கிடையாது. நமக்கு சிறைவாசிகளை விடுதலை செய்யல, இதெல்லாம் ஒரு குற்றம். நீங்க வந்தா மட்டும் சரி சிறைவாசிகள் வெளியே விட்டுருவீங்களா? நீங்க அவங்க இன்னைக்கு நேத்தா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, 2002 உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என் பேச வேண்டியதானே நீங்க சிறைவாசிகளை? அவங்களுக்கும் அதாவது நிர்வாகத்திற்கும் அவங்களுக்கும் இந்த தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இன்னும் அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படல.
தீர்ப்பு வழங்குவதற்கு நீ போராடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிற விடுதலையை பத்தி. தீர்ப்பே வழங்கப்படல. தீர்ப்பு வழங்கப்படாத ஒரு சமூகத்தை எப்படி கொண்டு வர முடியும் வெளியில? எவன் வந்தாலும் முடியாது, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அதை வைத்துக் கொண்டே ஒரு குற்றச்சாட்டு, ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை நீ அழிக்க பார்க்கிறாயே என்றையாவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? இதை பத்தி பேசப்படலையா? எத்தனை கட்டங்களில் பேசப்பட்டு இருக்கிறது? பேசப்படலையே. யார் வந்தும் என்ன செய்துவிட முடியும்? சரியான ஒரு அமைப்புக்கு நம்மள்கிட்ட கிடையாது, சரியான ஒரு முன்னெடுப்புகள் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒரு கட்டமைப்பே இல்லாமல் இருந்து கொண்டு யார் யாரோ கூப்பிடுகிறான், எவனையும் பதவி தருகிறான் என்று ஓடோடி போய்கொண்டு இருக்கிறானே. இவர்களை பார்த்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய சமூகம் பாதுகாப்பு என்பதுதான் மிக முக்கியமானது. அதை விட்டு நீ ஒரு ஜான் அளவுக்கு நகர்ந்து போனாலும் உன்னுடைய மரணம் அது நல்ல மரணமாக இருக்காது. நீ இஸ்லாத்தை விட்டு நீ வெளியே போய் கொண்டு இருக்கிறாய் என்பதை அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே. அதையெல்லாம் இந்த சமூகம் இன்னும் உணராமல் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய வருத்தம். அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு அழகான வார்த்தையை சொல்லி தருவார், அற்புதமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அதை நினைச்சு பார்த்து அது யோசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன். உங்களுடைய ஓட்டுக்கு, நம்முடைய ஓட்டு இருக்குதுல்ல, இந்த ஓட்டு அது எவ்வளவு முக்கியமானது. நீங்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி ஓட்டு நீங்கள் இடுவது, அல்லாஹ் தஆலா சொல்றான், அது ஒரு கடமை, வாஜிப் என்று சொல்லி தருகிறார். அது கடமை, வாஜிப் என்று சொல்லி தருகிறார். எவ்வளவு அழகான வார்த்தைகளை கொண்டு சொல்லி தருகிறார் தெரியுமா? இந்த ஓட்டுகளை நாம் சரியாக பதிவு செய்ய வேண்டும். அதில் நாம் குளறுபடி செய்வோமே ஆனால் அதனால் பின்னால் வரக்கூடிய விளைவுகளை நாம் சந்தித்துத்தான் ஆகும். அதுக்கப்புறம் வந்துகிட்டு நீங்க புலம்பி ஒன்னும் ஆக போறதில்லை. அட நான் என்ன கேட்கிறேன், சண்டை என்ன செஞ்சு விடுமா பார்த்துருவோம் அப்படின்னு பின்னால சண்டை வந்தா பார்த்துருவோம், சண்டை செய்வோம் அப்படிங்கிறது நோக்கம் அல்ல. அந்த சண்டை வருவதற்கு முன்னால் சரியான தலைமையை நீ உருவாக்கி விட்டால் எதுவுமே நடக்காதல்லவா? அதையே யோசிக்க மாட்டேங்கிறோமா? உன்னுடைய அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய அற்புதமான ஓட்டு என்ற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறானே. அதற்கு உண்டான முயற்சியை, அந்த ஓட்டை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையே உனக்கு வரவில்லை. அந்த விஷயத்தில் ஏன் ஒற்றுமைப்படவில்லை? ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் கூடி சேர்ந்து அந்த இஸ்லாமியரை யாருக்கு நாம் ஓட்டளிப்பது என்பதை சிந்தித்திருக்கிறோமா? என்றைக்காவது பேசப்பட்டு இருக்கிறதா? 2026 சட்டமன்ற அதாவது மாநில தேர்தலில் நாம் சந்திக்க போகிறோம். என்னைக்காவது யோசித்து இருக்கிறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறதா? ஒண்ணுமே கிடையாது. நேற்று வந்தவன் 10 சீட்டு வாங்குறான், நீங்க உட்கார்ந்து ஒரு சீட்டு 2 சீட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம மிகப்பெரிய ஆளுமை, நம்ம 20 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை என்ன இல்லை? நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், யார்கிட்டையும் நீ பிச்சை வாங்க வேண்டிய உனக்கு எதுவுமே தேவையில்லை. நோம்பு கஞ்சிக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் நீ செலவு செய்யற, மாசத்துக்கு 300 கோடி ரூபாய், அந்த காசை நீ செலவு செய்தாலே போலும் சரியான ஒரு தலைமையை நீ ஏற்படுத்தலாம். தமிழ்நாட்டை இல்ல உலகத்தையும் ஆட்டி படைக்கலாம், இந்தியாவையும் ஆட்டி படைக்கலாம். அவ்வளவு ஆற்றலை அல்லாஹ் உனக்கு தந்திருக்க. என்ன இல்லை? சரியான ஒற்றுமையும் சரியான திட்டமிடலும் இல்லாததான் இன்னைக்கு சமூகம் எமையும் காத்து அந்த ஆத்துல அடிச்சுட்டு போற மாதிரி, அங்கிட்டு ஒரு அடிச்சுட்டு போனோம், அங்கிட்டு ஒரு அடிச்சுட்டு போனோம், அங்கிட்டு ஒரு அடிச்சுட்டு போனோம், இப்படித்தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். சரியான ஒரு சிந்தனை இல்லை. அல்லாஹ் சொல்றான், எப்படி தெரியுமா? மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன். எவன் ஒருவன் ஷஃபாஅத்துன்னு சொன்னா அதாவது சிபாரிசு செய்வது. ஷஃபாஅத்துன்னு சொன்னா ஒருத்தனை பரிந்துரை பேசுவது. இதுக்குதான் ஓட்டுக்கு நம்ம ஒருத்தன் இவன் நல்லவன், இவன் ஆட்சிக்கு வந்தால் அவன் நல்லபடியாக ஆட்சி செய்வான் என்று நம்ம பரிந்துரை செய்யறோம். இதைத்தான் இமாம்கள் ஓட்டுக்கு இந்த ஷஃபாத்தை பரிந்துரை செய்வது சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்றான், எவன் ஒருவன்
அந்த சிபாரிசு செய்வானோ, ஹசனத்தன் நல்லவனுக்கு சிபாரிசு செய்வானோ, நல்ல ஆட்சி அதிகாரிகளுக்கு சிபாரிசு செய்வானோ, யகுல்லஹு நஸீபும் மின்ஹா அதற்கு உண்டான பங்கை அந்த சமூகம் பெற்றுக்கொள்ளும். நல்லவனை நீ தேர்ந்தெடுத்து வைத்தால் அடுத்த 5 ஆண்டுகால்கள் நீ நல்ல வாழ்க்கையை நீ வாழ முடியும். துடித்து கொண்டு இருக்கிறது, கொண்டு வந்து அதாவது சண்டை சச்சரவுகளை குழப்பத்தை ஒன்று இந்த தமிழ்நாட்டில் வந்து குவிப்பதற்கு துடித்து கொண்டு இருக்கிறது. நீ யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நீ சரியாக முடிவு செய்துக்கோ அப்படின்னு நல்லா சொல்றான். உன்னுடைய சிபாரிசு, ஓட்டு என்ற அந்த சிபாரிசு ரொம்ப முக்கியமானது. அதை நீ யாருக்கு, நீ நல்லவனுக்கு நீ கொடுத்தால் அதற்கு உண்டான நல்லவைகளை நீ பெற்றுக் கொள்வாய். அப்படி இல்லைன்னு சொன்னா அதே நேரத்தில் உன்னுடைய சிபாரிசு தீயவனுக்கு இருக்குமேயானால் யகுல்லஹு குஃப்ரும் மின்ஹா அந்த தீமையில் உனக்கும் பங்கு உண்டு, நீனும் அதை அனுபவிப்பாய் என்று சொல்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. நடக்குதா இல்லையா? பீகார்ல என்ன நடந்துச்சு, யூபியில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, மகாராஷ்டிராவில் என்ன நடந்து கொண்டு இருக்கு? இதுக்கு மேலமா நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து உதாரணம் வேணும்? இன்னும் யோசித்து நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். யாராருக்கோ பின்னால ஓடிக்கிட்டு தானே இருக்கிறோம். நம்ம இதுல வேற சுயேட்சையாக நின்று கொண்டு ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு சூழல். சுயேட்சையை வேட்பாளர் யார் வந்திருந்தா கோச்சிக்கிறாதீங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நீ சுயேட்சையாக போகாதே என்று சொல்லி தருகிறார். உன் ஜமாத்தோடு நீ சேர்ந்து வா. உனக்கு சமூகத்திற்கு எங்கே பாதுகாப்பு இருக்கிறது என்பதை உனக்கு கொஞ்சமா இருக்குதா, நீ கூட்டமைப்பாக சேர்ந்து அதை அதிகப்படுத்து. உன்னுடைய சமூகத்திற்கு பாதுகாப்பு என்பது உனக்கு கொஞ்சமாக இருக்கிறதா, பரவாயில்லை. சமூகத்துடைய ஒற்றுமை ஏற்படுத்தி அந்த வலிமையை ஏற்படுத்தி அந்த பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கு. அதை நீ உருவாக்குவதை விட்டுவிட்டு நான் தனிமையாக போவேன் என்று சுயேட்சையாக நிற்பியானால் அங்கே நீ பிரிக்கப்படுகிறாய். உன்னுடைய பலம், சமூகத்துடைய பலம் அங்கே குன்றி போகிறது என்பதை குர்ஆன் ஆணித்தனமாக சொல்லித் தருகிறது. ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்? நம்ம உண்மையானவர்களே, அற்புதமான ஒரு தருணத்தை, நம்ம முக்கியமான தருணம் இஸ்லாம். அதாவது நமக்கு நம்முடைய இஸ்லாமிய கொள்கைகள், இஸ்லாமிய சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம் பாதுகாப்பா அல்லது வெற்றியா வீழ்ச்சியா என்ற ஒரு நிலைப்பாட்டில் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் தமிழ்நாடு ஜமாத் உலமா முடிவு செய்திருக்கிறது, ஆளுங்கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அவர்கள் நம்ம சமூகத்திற்கு உண்டான எல்லா விதமான பாதுகாப்பிற்கும் அவர்கள் உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஜமாத் உலமா முடிவு செய்திருக்கிறது. அதையே தேர்ந்தெடுத்த அனைத்து மக்களும் அவர்களுக்கே நீங்கள் உங்களுடைய ஷஃபாத்தை, ஓட்டை நீங்கள் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நம்முடைய கொள்கை இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீய சக்திகளுக்கும் மிகப்பெரிய சாட்டையடியை நாம் கொடுக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுக்கக்கூடிய தருணம் இடத்துல நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆயுதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வலுவை ஊட்ட வேண்டும். வல்ல ரஹ்மான் வரக்கூடிய காலங்களில் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வலுவை தந்தர் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.